வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வரலாம், நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோட லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு குறித்து நேற்று வந்து ஒரு மீட்டிங் வந்து சென்னையில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆண்டில் வந்து 10,000 வேலைக்கு, அதாவது 10,000 பேர் வந்து பிசி கான்ஸ்டபுளில் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்போது 10,000 வேகன்சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படி வந்து நமக்கு வந்து கிடையாது. நான் அதை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, வித் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வரும் வேக்கன்சியோட அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன அந்த கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து துறைக்கான கூட்டம், அதாவது ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து எத்தனை கான்ஸ்டபுள் வந்து ஹையர் போஸ்டிங்க்கு போகிறாங்க, வித் எவ்வளோ பேர் வந்து அதாவது டிஸ்குவாலிஃபைட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சி, அதாவது எவ்வளோ காலி பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த மூணையும் ஈக்குவல் பண்ணி தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து துறையில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஐக்கு தான் இந்த இதில் வந்து 10,000 போஸ்டிங் வந்து மொத்தத்துக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐயில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டதில் வந்து 1,100+ வேக்கன்சி வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 2,000+ வேக்கன்சி வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு வந்து 2,000 போஸ்டிங்க்கு கீழே தான் நோட்டிஃபிகேஷன் வருமே தவிர அதுக்கு மேலே வந்து வராது. நீங்கள் பிசி கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பரில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் டிசம்பரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி 5,000+ வந்து நமக்கு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து அதிகரிக்கும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 8,000 9,000 அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி வந்து சொல்லிட மாட்டாங்க. டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் 5,000+ வேக்கன்சி தான் வரும். நெக்ஸ்ட் மந்த், அதாவது மார்ச் ஏப்ரலில் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7,000 8,000 வேக்கன்சி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026க்கான பட்ஜெட்டில் தான் இதுக்கான துறை விளக்கத்தை வந்து கொடுக்குறாப்புல ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 2025க்கான இதில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. 2026க்கான நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம வந்து இந்த துறைக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும், பிசி கான்ஸ்டபுளுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டடி பண்ணணும், வித் உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன இம்பார்ட்டண்டான லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற போலீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து அதை மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அதை மட்டும் படிக்க தேவையில்லை. நம்ம வந்து அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் ஆகிற லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மந்தில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் தக்கன நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம். இல்லை நான் வந்து அதிக ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்குமே என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். என்னென்ன இம்பார்ட்டண்டான லெசன்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அதிகமாக படிக்க மாட்டாங்க. அதாவது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதனால அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்தோம். அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மித்தவங்க வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க அனைத்து ஜாப்ஸையும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு எதுவும் ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப், அதாவது நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்க ஜாப்ஸை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.